பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே உங்களை அன்போடு கூட வரவேற்பதிலும் வாழ்த்துதலை சொல்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அடைக்கலம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். அடைக்கலம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 20வது அதிகாரம் 1-9 வசனங்கள் மாத்திரமே உள்ளது. 293வது பக்கத்திலே அங்கிருக்கிறது. 293வது பக்கம், யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-9 வசனம் வரை. இந்த 9 வசனங்களிலிருந்து உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறேன். இதே பகுதியை உபாகம் 19ஆம் அதிகாரம் 1-17, எண்ணாகமம் 35வது அதிகாரம் ஆகிய பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது விதமாய் இந்த அடைக்கலத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய பகுதிகளிலே நாம் இதை பார்க்க முடியும். யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம், எண்ணாகமும் 35ஆம் அதிகாரம், உபாகமும் 19ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 20வது அதிகாரம். இந்த பகுதிகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அடைக்கல பட்டணம் என்று அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கலம் அப்படி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லும் பொழுது, கர்த்தர் என் அடைக்கலம் இல்லையா? அடைக்கலம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த அடைக்கலம் பட்டணம் அப்படின்னு அந்த யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் யாத்திரையாகம் மோசே மூலமாய் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை யோசுவா நிறைவேற்றி அங்கு ஒரு 6 பட்டணங்களை அங்கு காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த அடைக்கல பட்டணம் எதிர்பாராமல், அறியாமல் ஒருவரை கொன்றுவிட்டால் அப்ப பழி வாங்குவதற்கு அங்க பிள்ளைங்க வருவாங்க, சொந்த பந்தம் வருவாங்க இல்லையா? அதிலிருந்து தப்பித்து நியாயமான விசாரணைகளை செய்து பாதுகாப்பா இருப்பதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட புகலிடம்தான், அடைக்கலம்தான் அடைக்கல பட்டணம். புரியுதா? புரியுதே இல்லை. அந்த அடைக்கல பட்டணம், அதிலிருந்து சில மகிமையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடைக்கல பட்டணத்தில் யார் ஓடி செல்கிறார்களோ, அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களோ, மூப்பர்களோ, பிரதான ஆசாரியனோ அவனிடத்தில் அந்த வழக்கை கொண்டு வரும் பொழுது, தவறுதலாக இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அந்த இடத்திலே அவன் இருக்கணும். அவன் வெளியே வந்துட்டானா அங்கு என்னன்னா நடைபெறும் என்பதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இந்த அடைக்கலம் என்கிற வாரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பா என்ன பண்றாரு? தூரத்துல வராரு, ஒரு தடியை கொண்டு வருகிறார். அப்படியே கோபமா அந்த கம்பை எடுத்துட்டு வரும் பொழுது ஒரு குழந்தை தப்பித்து அம்மா பக்கம் ஒளிஞ்சுக்கிச்சுன்னா அது பேர் என்னது? அப்பா கிட்ட இருந்து தண்டனை வாங்கக்கூடாது, அப்பா கிட்ட இருந்து அடி வாங்கக்கூடாது, அவர் ரொம்ப மோசமா அடிச்சிருவாரு, நம்ம பண்ணது தப்புதான் சொல்லி அதை தன்னுடைய தாயினிடத்திலே மறைந்து கொண்டால் அது பேர் தான் அடைக்கலம் இல்லையா? அது போல இந்த பூமியிலே அடைக்கல பட்டணத்தை குறித்து பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டது. அதை புதிய ஏற்பாடிலே மிக அழகாக நீர்த்தியாக சில விஷயங்களை
நமக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அடைக்கல பட்டணம் லேவி கோத்திரத்தாருக்கு என்ன செய்யப்பட்டது என்றால் மொத்தம் 48 பட்டணம் அவங்க கையில கொடுத்தார். 48 பட்டணம். அதுல 42 பட்டணத்திலே லேவியர்கள் அவங்க குடியிருக்க வேண்டும். 6 பட்டணம் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க யார்கிட்ட வரணும்? அந்த 6 பட்டணம் சொல்லக்கூடிய அந்த 6 பட்டணத்துக்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணம் இல்லை, அவங்க தப்பிச்சிடலாம். இப்போ இன்னைக்கு எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, தப்பு பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்கன்னா அப்போ பரவாயில்ல, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்லை சிறைச்சாலைக்கு போயிட்டாங்கன்னா நான் கொஞ்ச நாள் பாதுகாப்பாக இருந்தேன். இது புதிய ஏற்பாடினுடைய காலம். ஆனால் பழைய ஏற்பாடிலே தேவன் ஏதோ நான் தெரியாத வகையில் அடித்தேன், கை தவறி கை பிசகி போய் பட்டுடுச்சு, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா உடனே அவன் சொந்தக்காரங்க விடுவாங்களா, பெத்தவங்க விடுவாங்களா? என் பிள்ளைய எப்படி நீ கொன்னுட்டியே, நீ தானே கூட்டிட்டு போய் நீ என்ன பண்ண, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி போன இடத்துல நீ தள்ளிட்ட அப்படின்னு சொல்லி எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். என் பிள்ளை உன்னாலதான் கெட்டு போச்சு, நாசமா போச்சு, உன்னாலதான் அவன் செத்து போனான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் ஒரு அடைக்கல பட்டணத்தை வைத்திருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து வேதாகமத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே சவுலுடைய ராஜா படை தலைவனாகிய அப்னேர் அசகேலை அவன் என்ன செய்தான் என்றால் கொன்று போட்டு விட்டான். இதனால் அப்னேரை கொல்ல தருணம் பார்த்து கொண்டிருந்த அசகேலை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய அண்ணன் யோவாபு அப்னேரை அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனை என்ன செய்தான் என்றால் கொன்று போட்டான் என்று நாம் பார்க்க முடியும். இது குறித்து தாவீது பயங்கரமாக புலம்புகிறார், அழுவுகிறார். இதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆவது வசனம். அந்த அடைக்கல பட்டணம் நான் சொன்னேன் இல்லையா, யாத்திராகமும் உபாகமும் யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது. ஐயோ, அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே போயிருந்தானா இந்த அப்னேர் உயிர் போயிருக்காது. ஆனால் அப்னேர் என்ன செய்தான் என்றால் யோவாபுடைய வார்த்தையை கேட்டு வந்தது நிமித்தமாய் என்ன நடந்ததென்றால் ஒரு கொலையே நடந்ததை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் 27ஆவது வசனம். அங்கே அவன் என்ன செய்தான் என்றால் குத்தி கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கும். எபிரோன் என்றால் எபிரோனில் என்ன இருக்கிறது? எபிரோன்ல அந்த 6 பட்டணம் சொல்லப்பட்டதே அந்த எபிரோனில் என்ன இருக்கிறது என்றால் தேவனுடைய அடைக்கல பட்டணம் இருக்கிறது. இப்ப அந்த 32 33 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா, அதாவது தாவீது ராஜா அப்னேரின் கல்லரண்டையிலே சத்தமிட்டு அழுதான், சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் என்ன செய்து போனான் என்றால் செத்து போனான். ஒரு அறிவு கெட்டவன், அறிவே இல்லாம அவன் என்ன செய்தான் என்றால் செத்து போனதை அதை அவர் புலம்பி சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் இந்த அருமையான 2026ஆம் ஆண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குற்றம் புரிந்தவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பதாக பாதிக்கப்பட்டவர்களால் பழி வாங்கப்படாது இருக்க இந்த அடையாள பட்டணங்கள் அவர்களுக்கு ஒரு தஞ்சமாக இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும்
அடைக்கல நாதராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் பொழுது மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? பிரியமானவர்களே, தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நமது அடைக்கல பட்டணமாகி இருப்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். குற்றம் புரிந்தவர்கள் தப்பு செஞ்சிட்டோம், தவறா பேசிட்டேன் என்று மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டவர்கள் அவரிடம், அதாவது இயேசு கிறிஸ்துவிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அதற்கு மேலான சகோதரனே, சகோதரியே, நமக்கு எதிராக எதை செய்தாலும் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து கிருபாதர பலியாய் அவர் நமக்காக என்ன செய்தார் என்றால் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த அருமையான நாளிலே நாம் மறந்துவிட வேண்டாம். இன்று பாவத்தின் நிமித்தமாய் பிசாசுடைய பிடியிலே வியாதிகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் பாரங்களும் இது வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நம்முடைய வாழ்க்கையை இப்படியே முடிச்சிடக்கூடாது, இதற்கெல்லாம் அடைக்கல நாதராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் இந்த நல்ல நாளிலே மறந்துவிட வேண்டாம். பழைய ஏற்பாடிலே சில விஷயங்களை சொல்லி நான் புதிய ஏற்பாடிலே சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் நாம் அங்கு திருப்பிக் கொள்ளுவோம். மன்னிச்சுங்க, யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள் வரை என்ன சொல்லப்படுகிறது? நாம் இன்றைக்கு சொன்ன வண்ணமாக யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 9 வசனங்கள். அந்த யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல், அந்த வார்த்தையை பாருங்க, அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களையும் உங்களுக்கு நான் என்ன செய்தேன் என்றால் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவருடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமாயிருக்கும். இரத்தப்பழி வாங்குபவனிடத்திலிருந்து தஞ்சம் புகக்கூடிய இடம்தான் அடைக்கலம். தற்செயலாகவோ அறியாமையிலோ ஒரு கொலை செய்திருந்தால், ஒரு கை போயிருந்துச்சுன்னா, ஒரு கால் போயிருந்துச்சுன்னா, அவன் வெட்டணும் கொத்தணும் பார்க்கிறோமே. நியாயப்பிரமாணத்திலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொல்லப்பட்டது. ஒரு உயிரை எடுத்தா இன்னொரு உயிரை எடுத்துதான் ஆவேன். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பேப்பர்ல பார்க்கிறோம், அந்த ரவுடி இவங்களை வெட்டி கொண்டு போட்டாங்க, அண்ணன்காரனை தம்பி வெட்டி கொண்டு போட்டது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில நிரம்பி இருக்கிறது இல்லையா? ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் பல பேரை மன்னித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல இந்த அடைக்கல நாதராகி இயேசு கிறிஸ்து அந்த இரத்தப்பழி வாங்கக்கூடிய காரியத்திலிருந்து அவர் நமக்கு ஒரு காரியத்தை இன்னும் ஆழமாக சொல்லித் தருகிறார். யாத்திராகமத்துக்கு வாங்க, 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. ஏதோ தற்செயலா அறியாமலே நடந்துச்சே, அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு இடத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று மோசே உயிர் வாழ்ந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் கிட்ட ஜனங்கள் கிட்ட சொன்னார். அது யோசுவாவின் காலத்திலே அந்த பட்டணங்கள், அந்த ஸ்தலங்களை அவர் என்ன செய்தார் என்றால் ஏற்படுத்தினதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமா என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் அப்படின்னு அங்க யாத்திராகமத்திலே தொடங்கிட்டார். மோசேயினுடைய காலத்திலே நீங்க அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா நீங்க சேர வேண்டிய ஸ்தலத்தை உங்களுக்கு நியமிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து
ஒரு மரண தண்டனையினுடைய கொள்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், அந்த மரண தண்டனையுடைய கொள்கையை பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் நான் என்ன செய்வேன் என்றால் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தமது ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிறவன் எவனோ அவனுடைய இரத்தம் மனுஷனால என்ன செய்யப்படும் என்றால் சிந்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புரிஞ்சதா? புரியுதா? மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிறவன் எவனோ அவனுடைய இரத்தத்தை மனிதனாலே சிந்தப்படும். அப்போ நாம இன்னைக்கு யாராவது போய் கொலை பண்ணணுமா? எனக்கு அவன் மேல ரொம்ப எரிச்சலா இருக்குது, வேலை செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு, குடும்பத்துல இவன் சரியே கிடையாது, இவன் சரியே கிடையாது, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாம், என்ன போட்டுடலாம், இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? இவனை நடுத்தருவில் நிக்க வைக்கணும், இவனை நடுத்தருவில் வைக்கணும், பிள்ளைகளை இப்படி பண்ணணும்னு சொல்லி உலகத்தில் எத்தனை குழப்பங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாரங்கள். குடும்பத்துல மட்டும் இல்ல, எதிர் வீடா இருக்கட்டும், பக்கத்து வீடா இருக்கணும், சமாதானம் ஏதாவது இருக்குதானா? எதுவுமே இல்லை. அவங்க பக்கம் போகக்கூடாது, அவங்க எனக்கு தண்ணி தரல, அவங்க எங்க நல்லதுக்கு கெட்டதுக்கு யாரும் வரல, சொந்தக்காரங்க. இதையும் தாண்டி சமுதாயம், இதையும் தாண்டி கிராமம், பட்டணம், இதையும் தாண்டி தேசம். இன்னைக்கு தேசத்துக்கு தேசம் என்ன நடக்கிறது? எத்தனை யுத்தங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மத கலவரங்கள். இதை ஏற்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்கே வந்திருக்கிறோம்? நாம் யார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். ஆபேல் காயின், ஆபேல கொன்னு போட்டது யாரு? காயின் கொன்னு போட்டார். அண்ணன் தம்பியை கொன்னு போட்டாச்சு. என்ன பண்ணிருக்கணும்? நம்மளுடைய இதா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? காயினை கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? நம்முடைய ஸ்டோரியா இருந்தா, நம்முடைய கதையா இருந்தா, சினிமா காரனா இருந்தால் அவன் என்ன யோசிச்சிருப்பான்? நிச்சயமா காயின் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும் இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு தற்செயலாய், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே நேரிட்ட காரியம். நாமும் ஏதோ ஒரு செயல்ல பாவத்துல போய் விழுந்துடுறோம், அக்கிரமத்துல போய் விழுந்துடுறோம், போய் பேசிடுறோம், திருடிடுறோம். ஆனா எப்போ? பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முன்பதாக. பாவம் மன்னிப்பை பெற்ற பிற்பாடு அடைக்கல நாதராகி இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறவர்கள், அசிங்கப்படுத்துகிறவர்கள் இந்த ஸ்தலத்தை பழி ஏற்பாடில் ஏற்படுத்தினாரே இல்லையா? பழி ஏற்பாடில் இந்த அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தினாரே. இப்படி எல்லாம் ஒரு வந்துச்சுன்னா நீ வேதனைப்பட்டு நீயும் ஒரு மனுஷனாய் சுதந்திரமா வாழணும். நீ ஒரு நாளும் குற்றம் குறையா என்ன செஞ்சிடக்கூடாது, தூஷித்திடக்கூடாது. நீ செய்த தப்பிதங்களை அந்த இடத்துல என்ன செய்து கொள்ளணும்? உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீ எங்கே போக வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியன் கிட்ட போகணும். அந்த மகா பிரதான ஆசாரியன் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எந்த பிரதான ஆசாரியனும் பாவத்திற்காக, மக்களுடைய பாவத்திற்காக அவன் தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் மகா பிரதான இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் நம்முடைய அனைவருடைய பாவத்திற்காய், அனைவருடைய அக்கிரமத்திற்காய், மீறுதல்களுக்காய், சாபங்களுக்காய் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் மரணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ள அந்த பிரதான ஆசாரியன் கிட்ட காமிச்சிட்டா, அந்த பிரதான ஆசாரியன் சாவர வரைக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் எங்கே இருக்கணும்னா அந்த பிரதான ஆசாரியன் கிட்ட ஏனதான் இருக்கணும், அந்த பட்டணத்திலேயே இருக்கணும். அவர் செத்துட்டார்னா தான் எனக்கு சுதந்திரம். அப்படிதான் பைபிள் எழுதிருக்கு. அந்த பிரதான ஆசாரியன் இறந்துட்டார்னா எனக்கு சுதந்திரம். ஆனால் இன்றைக்கு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அவரையே பலியாகி விட்டார். ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார்.
அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாசித்து பாருங்களேன், யோசுவாவின் புத்தகத்துக்கு வாங்க. இப்ப 4வது வசனத்திலிருந்து நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 293வது பக்கம். அதுல ஒரு 6 விஷயத்தை சொல்லி நாம அன்புக்குரிய ஊழியருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். யோசுவாவின் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. தங்களோடு குடியிருக்க அவனுக்கு என்ன செய்யணுமா? இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதனால் அவனை இவன் கைக்கு என்ன செய்ய கொடுக்காத வேண்டும் என்றால் ஒப்பு கொடுக்காதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலேயே என்ன செய்ய வேண்டும்? பாத்தீங்களா, பிரதான ஆசிரியன் மரணமாகிற வரைக்கும் அவன் எங்கதான் இருக்கணும்? அந்த அடைக்கல பட்டணத்திலே அவன் குடியிருக்க வேண்டும். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கு, தன் வீட்டிற்கு அதுக்கப்புறம் அவன் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த 7வது வசனத்துல இருந்து தான் நமக்கு இன்றைக்கு ஒரு சிறந்த பாடங்களாக நம்ம படித்து நம் கடந்து செல்ல போகிறோம். அப்படியே அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேவில் உள்ள என்னதுங்க கேதேசையும் என்று நாம் பார்க்கிறோம். போதுமானது. புகலிடம், அந்த அடைக்கல நகரங்களை நியமித்தவர் ஃபர்ஸ்ட் கேதேசை என்று ஒரு பெயரை பதிவு செய்திருக்கிறார். மொத்தம் 6 பட்டணம் இல்லையா? அந்த 6 பட்டணத்தில் முதல் பெயர் என்னவென்றால் கேதேஸ். கேதேஸ் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்தம். எல்லாருமே கவனிக்கிறீங்க, எல்லாருமே கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அடைக்கலம் பட்டணம் எதற்கு நியமித்தார்? அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக வந்தவர்களுக்கு பிழைப்பு உண்டு, உயிரோடு பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்னேரை கொலை செய்யும் பொழுது தாவீது ராஜா அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்யும் பொழுது ஒரு மதிக்கெட்டவன் சாகிறது போல சாகராயே என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் இறந்து விட்டால், ஒரு சின்ன வயசுலேயே இழந்து விட்டார், குழந்தைங்க இழந்துட்டா, நம்ம என்ன சொல்லுவோம்? சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டான பாவி, கொஞ்ச நாள் இருந்திருக்க வேண்டாமா? ஆனா நமக்கு கவலை இல்லை. காரணம் என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் வந்தாலும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நம்ம எங்கே வந்துட்டோம் என்றால், அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக இல்ல, அடைக்கல தேசத்திற்குள்ளாக அல்ல, அடைக்கல வீட்டுக்குள்ள இல்ல, அடைக்கல மலைக்குள்ள நம்ம இல்ல. நாம எங்க இருக்கிறோம் என்றால் அடைக்கல நாதர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் பாதுகாப்பா இருக்கிறோம். அதனாலதான் இப்ப பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படுறதில்ல. பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை. இயேசுக்கு சொன்னார் இல்லையா, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அந்த அடைக்கல பட்டணம் 6 பட்டணத்தை லேவியர்கள், லேவியர்னா யாரு? தினமும். அதனாலதான் இந்த பாடத்தை வகுப்ப, அதாவது மன்னிங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை தொடங்கும் பொழுதே உங்களுக்கு சொன்னேன். தினமும் என்ன நடக்கிறது? நமக்கு குடும்பம் இருக்கு இல்லையா? ஸ்கூல்னா பார்க்குறோம், காலேஜ்னா பார்க்குறோம், வேலை செய்கிற ஸ்தலம்னா பார்க்குறோம், குடும்ப குரூப்னா நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் பரலோக குடும்பம்னு ஒன்று இருக்குதே, இந்த குடும்பத்தில் நான் அங்கமா இருக்கிறேனே, இங்கே எந்த வேற்றுமை இல்லை, இந்த எந்த ஜாதி இங்கே கிடையாது இல்லையா? எந்த நிறமும் கிடையாது. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம்.
அவர் நம்முடைய தலையாக இருக்கிறார். நாம் அவருக்குள்ளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நமக்கு இந்த அடைக்கல நாதருக்குள்ளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதுக்குள்ள வந்துட்டா வாடுகிற காலமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த கேதேஸ் என்று நம்ம பார்த்தோமே, அந்த இடம் கலிலேவில் உள்ள கேதேசையும் என்று நாம் பார்க்கிறோம். கேதேஸ் என்றால் பரிசுத்தம். நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த சிந்தையுடனே இருக்க வேண்டும். ஆராதிக்க வந்தோம், தொழுகை செய்ய வந்தோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள்டா. எப்படி வந்தீங்க? பாட்டு பாடுறோம். சில பேர்லாம் வாயே திறக்கிறதே கிடையாது. யார பாடல் மகிமைப்படுத்தும்படியா வந்தோம்? வசனம் கேட்க வந்தோம், தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றது? கொட்டாவி வருது, ஏப்பம் வருது இல்லையா? குறிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? அதை உள்வாங்குகிறோமா இல்லையா? என்ன தியானித்து கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எதை சார்ந்து கொண்டு போயிருக்கிறது? நான் இப்பெல்லாம் 3 வேளை சாப்பாடுல 10 வேளை சாப்பாடு. அந்த அளவுக்கு தேவன் மேன்மையா கொடுத்திருக்கிறதுனால யேசுரன் கொடுத்து போய் உதைக்கிறான் இல்லையா? ஜபமா இல்ல, தேவனை தியானிக்கிற உணர்வு அற்று போய் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி ஊழியர்களோடு இணைஞ்சு வந்தாங்க. இங்க அப்படிதான் வாசிக்கிறாங்க. ஊழியர்களோடு இணைந்து, எந்த ஊழியர்களோடு இணைந்து யார் சேவை செய்யறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சபையிலே சொன்னவனமாக நடக்கிறதா? ஏதாவது சகோதரர்கள் வருகிறார்களா? சகோதரிகள் வருகிறோமா? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆனா சகோதரிகள் கூட்ட மாட்டோம், அப்படி இல்லை. உண்மையாவே சகோதரிகள் ரொம்ப கனம் பெற்றவர்கள். சகோதரர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்ப இந்த பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? உங்களை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறேன். நீங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இதான் விரும்புகிறார். நம்மளுடைய விருப்பம் என்ன விருப்பம்? இந்த 2026 ஜூலை மாசம் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறோம். நிறைய பிளான்லாம் இருக்குது. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணினோம், இதை பண்ணினோம். கேதேஸ் ஆகிய அந்த பட்டணமாகிய பரிசுத்தத்துக்குள்ள வந்தா நீ பாதுகாப்பா இருப்பாய், நானும் பாதுகாப்பா இருப்பேன். எத்தனை ஜனங்க பரிசுத்தத்திற்குள்ள வரவே இல்லை. அந்த உணர்வு இருக்குதா? அவன் வந்தா என்ன, வரலனா என்ன, எதிர் வீட்டில் வந்தா என்ன, போனா என்ன, நான் வந்திருக்கிறேன் இல்லையா? இல்ல, முதல் காரியம் அடைக்கல பட்டணம் உங்களுக்கு நான் நியமிப்பேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாடிலே அது எதை குறிக்கிறது என்றால் ஒரு மாமிசமான காரியம். ஆனா புதிய ஏற்பாடிலே அப்படி எல்லா ஜனங்களும் அங்க கேதேசுக்கு போக வேணாம்பா, எல்லாரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாலே போதும். ஒவ்வொரு நாளும் நீங்க யாராயிருங்க? பரிசுத்தமாயிருங்க. யாராயிருங்க? புரியுதா? பரிசுத்தராயிருங்க. கேதேஸ் என்கிற அர்த்தம் பரிசுத்தம். கேதேஸ் என்பதற்கு அர்த்தம் பரிசுத்தம். இரண்டாவதாக வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த இரண்டாவது காரியம் எப்பிராயீமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மலை தேசத்தில் உள்ள சீகேம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராயீம் மலையில் உள்ள சீகேம். இந்த சீகேம் காலப்போக்களே அது என்னவாய் மாறினது என்றால் சீகார் ஆக மாறினது. சீகேம் சீகாராக மாறினது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த அடைக்கல பட்டணமாகிய அந்த இடத்துல அவர் போகாத இடம் இல்ல. கேதேசுக்கு போயிருக்கிறார், எப்ரோனுக்கு போயிருக்கிறார். அவரு போன இடங்கள் எல்லாம் இந்த 6 பட்டணத்திற்கு நிறைந்த அவர் எல்லா இடங்களிலும் கடந்து சென்று தன்னுடைய பணியை செய்ததை நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சமாரியில் உள்ள சீகார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீகார்ல என்ன பண்ணார் அவரு? அவ்வளவுதானா? அதுக்கு மேல 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே யாக்கோப் தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். எதுக்கு வந்தார் அந்த ஊருக்கு?
தாகத்துக்கு என்ன வேணும் அவருக்கு? தாகத்துக்கு தண்ணியா வேணும் அவருக்கு? அவருக்கு அங்க தண்ணி வேணுமா? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் அவருடைய கிரியைகளை செய்து முடிக்கிறார்களோ அதுதான் என்னுடைய போஜனன்றார். அந்த இடத்துல தான் அந்த சமாரிய ஸ்திரீயை கொண்டுதான் சொல்கிறார், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும் என்று சொன்னார். அந்த சீகார்ல சொல்லுகிறார், அங்கு ஒரு சமாரிய ஸ்திரீ அவளுடைய பாவம், அவளுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லா காரியத்தையும் அவருக்கு வெளிப்படுத்தி அவளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதை பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. சீகார், அந்த சீகேம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் தோல், ஷோல்டர், தோள்பட்டை. ஒரு தலைக்கும் இந்த உடம்புக்கும் எது முக்கியமாக இருக்கிறது என்றால் இந்த தோல் மிகவும் என்னவாக இருக்கிறது என்றால், தோல்னா இந்த தோல் கிடையாது, தோள்பட்டை. நீங்க பாருங்க, முன்னாடியும் பின்னாடியும் எலும்பு என்ன செய்யப்பட்டிருக்குது என்றால் பிடிச்சிக்கு நிக்குது. எதை பிடிச்சிக்கு நிக்குது? இந்த தலையும் இந்த உடலையும். அதே போல அடைக்கலன் ஆதராகி இயேசு கிறிஸ்துடைய தலைய சரீரமாகிய முண்டமாகிய நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தோல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பிடித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இந்த கர்த்தருடைய நாளிலே மறந்து விட வேண்டாம். அப்போ தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த சீகேம்ல என்ன நடந்தது என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம். நம்முடைய ஆபிரகாம், நம்முடைய விசுவாசிகளுடைய தகப்பன், நம்முடைய எல்லாருடைய விசுவாசத்துக்கும் ஒரு முன்னோடியா அவர் தருகிறாரு. அவர் எங்க என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்போ தேவன் அந்த சீகேமிலே பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சபிமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்றால் சீகேமிலே தரிசனமானதை நாம் பார்க்க முடியும். சீகேம் என்பதற்கு தோல், தோள்பட்டை. அப்போ எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதம்! அது ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, யாக்கோபுக்கும் அதனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 18, 19, 20. யாக்கோபு பாதாம் ஆராமிலிருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமனுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமரின் புத்திரன் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே என்ன செய்யப்பட்டதென்றால் பலிபீடம் கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இதெல்லாம் ஏனோ தானோ நடந்த விஷயம் அல்ல. அந்த லேவியர்களுக்கு 48 பட்டணம் கொடுக்கும் பொழுது 42 நீங்க ஆள்வது மாத்திரமல்லாமல் வாழ்வது மாத்திரமல்லாமல் அந்த 6 பட்டணத்திலும் என்ன இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய தெய்வீக காரியம். அங்க அந்த இடம் சீகேம் பட்டணமா இருக்கட்டும், அடுத்தது அங்க கேதாசா இருக்கட்டும். அப்ப தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாடிலே நீங்களும் நானும் சரீரமாகி கிறிஸ்துவின் சபையோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம யாரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நமது இரட்சகர் ஆத்ம மணவாளன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு சிறந்த மணவாட்டியாக இருக்க வேண்டும். 5 கன்னிகை இல்லையா, மொத்தம் 10 கன்னிகை. 5 கன்னிகை கையில தீவிட்டி இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. இந்த பக்கம் 5 கன்னிகையில தீவிட்டி இருக்கிறது, எண்ணெய் இல்லை. மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைக்கப்பட்டது. வாங்க போனவங்க கத்துறாங்க. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகரிடத்தில் என்ன இல்லை என்றால் வசனங்கள் இல்லாமல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் தேவனுடைய நாமத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே உங்களுக்கு சொன்ன இல்லையா, இதை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ணி இதை சொல்லுங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறாரே. நாம் இந்த கட்டளையை தோள்பட்டையாக இருந்து, தோளாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்
மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, எப்ரேயின் மலையில் உள்ள இது சீஹிம் என்று படிச்சும், கலிலேவில் உள்ள அதாவது நப்தலி மலை தேசத்தில் உள்ள கலிலேவில் உள்ள கேதேசை நாம் படித்தும், மூன்றாவதாக யூதாவின் மலையில் உள்ள கீரியாத் அர்பாவிலே என்ன இருக்கிறது என்றால் எபிரோன் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிச்சு பாருங்களேன். யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய யூதாவின் மலை தேசத்தில் உள்ள கீரியாத் அர்பாவை ஏற்படுத்தினார்கள். போதுமானது. எபிரோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம அடைக்கல நாதராகி இயேசு கிறிஸ்து கிட்ட நாம கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது நிமித்தமாய் நாம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சரீரத்தில் அங்கமாய் இருப்பதனாலே ஒரு தோல் பட்டையாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் எபிரோன். எபிரோன் என்பதற்கு அர்த்தம் யாதென்றால் ஐக்கியம் என்று பொருள்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐக்கியமாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வாக்கியத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசமாய் இருக்கும்படி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த எபேசியரை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஐக்கியத்தை இன்னும் மேலும் நமக்கு வலுப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் நாங்கள் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கிறது? நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, பேசக்கூடியதுக்கு மணிக்கணக்கில் நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. போதாதுக்கு நமக்கு செல்போன் நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டு அந்த அதோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த வார்த்தை 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு? இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அவரோடு கூட ஐக்கியம் இருந்தால் அடைக்கல பட்டணத்தில் நம்ம இருக்கலாம், சுகமா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம். எது குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா அப்பநேரி போல என்ன செய்யப்படும் என்றால் மதி கெட்டவன் போல சாகிறது போல செத்தாயே. அப்ப இன்றைக்கு பூமியிலே எத்தனை துன்மார்க்கமான ஜீவியம், எத்தனை மோசமான வாழ்க்கை, எத்தனை மோசமான இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட நமக்கு ஒரு 3வது காரியமாக நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது வேதாகமும் இவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது, ஐயா நீங்களும் நானும் ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மை சார்ந்திருக்கிறவங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். 4வதாக வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 4வது யோசுவாவின் புத்தகம் அதனுடைய
20ஆம் அதிகாரத்திலே 4வது காரியம், ஒன்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தோள்பட்டையாக இருக்க வேண்டும், ஐக்கியம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கு பேசோர் என்று நாம் பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகம் 20வது அதிகாரம். எரிகோவில் இருக்கிற யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேரையும் என்று நாம் பார்க்கிறோம். பேசேர், அந்த பேசேர் என்பதற்கு அர்த்தம் ஏதும் என்றால் அரண், கோட்டை, அடைக்கலம், தஞ்சம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான் என்று நாம் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலே பலவீனங்கள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால், சந்தோஷம் வந்தால், சமாதானங்கள் வந்தால், நல்லது வந்தால், எந்த செயல் வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய அரண் என் தேவன் தான், என் அரண் என் இயேசு கிறிஸ்து தான், என்னுடைய அரண் என்னுடைய கிறிஸ்துவின் சபை தான். நான் என் அரணுக்குள்ள இருக்கிறேன், என் கோட்டைக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய கோட்டை. உங்களுக்காகவும் எனக்காகவும் யார் ஜெபம் பண்ணுவாங்க? நீங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா? நம்முடைய சொந்த பந்தம் என்ன பண்ணும் இல்லையா? நம்முடைய சொந்த பந்தம் என்ன பண்ணும்? நம்முடைய எதிராளிகளை கூட நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும், ஜெபிக்க வைக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வைக்க வேண்டும், அடைக்கலத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பேசோர் என்பதற்கு அர்த்தம் ஏதென்றால் அரணாக இருக்கிறது. 5வது ஒரு காரியமாக யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம், கீலியாத்தில் உள்ள ராமோத்தையும் என்று நாம் பார்க்கிறோம். கீலியாத்தில் உள்ள காத்து கோத்தரத்துக்கு கொடுக்கப்பட்ட ராமோத். அந்த ராமோத் என்பதற்கு அர்த்தம் ஏதென்றால் உயர்ந்த மலை. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உயர்ந்த மலையா இருக்கிறதா? கொஞ்சம் உங்களுக்கு ஏசாயாவின் புஸ்தகத்திலிருந்து சில விஷயங்களை காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 44வது அதிகாரம் 851வது பக்கம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 851வது பக்கம். இங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் மறந்து விட்டார்கள் என்று தேவனிடத்திலே அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. 21வது வசனம். நீ என்னுடைய தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என்னுடைய தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால என்ன செய்வது இல்லை? மறக்கப்படுவதில்லை. அதை ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 14-15 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்னை மறந்தால், ஆண்டவர் என்னை என்ன செய்தார்? சீயோன் சொல்லுதான், ஆண்டவர் என்னை மறந்தால், ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு மறப்பாளோ? அவ மறக்க மாட்டாளே. ஆனா நான் என்னுடைய ஜனங்களை என்ன செய்வதில்லை? மறக்கிறதே இல்லை. அதே ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் என்ற கேள்வினை எழுப்புகிறார். அதே நேரத்தில் ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவர் நிலைப்படுத்துகிறார் என்று 26வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துவதாக அப்படி சொல்லி வரும்பொழுது அங்க என்ன சொல்றாங்க? நான் என்னுடைய ஊழியக்காரர் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடி ஏறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி அவைகளை பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். குடியேறுவாய், கட்டுவாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, அந்த உயர்ந்த மலையின் மீது. அப்போ பரிசுத்தமா இருக்க வேண்டும், தோள்பட்டையாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும், கோட்டையாக, அரணாக, தஞ்சமாக அவருக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். ராமோத் என்பதற்கு உயர்ந்த மலை, மேலான ஸ்தலம். அப்ப மேலான இடத்திலே தேவன் நம்மை கொண்டு சேர்கிறார். மேலா நம்ம எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு எப்படி இருக்கணும்? அப்படியே கீழே இருக்கிறது அல்ல. மேலே நம்ம போக போகிறோம்னா நம்முடைய வாழ்க்கையும் மேல இருக்கணும். ஒரு வசனம் சொல்றீங்கன்னா எப்படி இருக்கணும்? மேலாக இருக்கும். ஒரு ஜெபம் பண்றதா மேலா இருக்கணும். நடத்துறீங்கன்னா மேலாக இருக்க வேண்டும். அதை கீழே தாழ்த்துவதல்ல. சில ஜபங்கள்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஜபங்கள் பண்ணலன்னு நினைச்சுங்களேன், அது கீழே தான் போயிருக்கும். ஆண்டவரே, கர்த்தாவே, திரும்ப வந்து அது ஒட்டிக்கும். அவரோடு கூட சார்ந்திருக்க வேண்டும், அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், அவரை இறுக பற்றி கொண்டு வேண்டும். அதனாலதான் நீங்க கட்டப்படுவீர்கள், நீங்கள் குடியேறுவீர்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து 27 வாசிக்கும் பொழுது, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்று சொல்லுகிறார். ஆழத்தை நோக்கி,
ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். அந்த ஆழத்தையே நமக்கு என்ன செய்யும்? இப்போ இந்த பில்டிங்கு 10 அடி அல்லது 12 அடி நினைச்சுங்களேன். நம்ம போர்லாம் போட்டால் 150 அடி 200 அடி 500 அடிக்குள்ள இருக்கிறது தண்ணீர். அப்ப ஆழத்தை வற்றி போக பண்ணுகிறார். அப்ப ஆழத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறதா? ஏதாவது வருதா? ஆழத்தையே வற்றி போகிற அளவுக்கு கீழே சொல்கிறார் பாருங்க, ஆழத்தையே வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்று சொல்லுகிறார். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேம் நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதுகளெல்லாம் என்ன செய்வன் என்றால் நிறைவேற்றுவான். கோரேஸ் என்பவன் யாரு? ஒரு புறஜாதி. தேவனுடைய ஜனங்க செய்யாத ஒரு காரியம், தேவ ஜனங்கள் மறந்து போன ஒரு காரியம், பரிசுத்தம் இல்லாத காரியம், ஐக்கியப்படாத ஒரு காரியம், தோளாக இருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தெல்லாம் மறந்து போய், அரணையும் மறந்து, கோட்டைகளை மறந்து, உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்க தான் என் ஜனம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த ஜனங்க மறந்து போய் இப்பொழுது கோரேசை குறித்து சொல்கிறார், அவன் எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். நீங்க இங்க செய்யலனா பிரியமான செய்யக்கூடியவர்கள் வெளியே இருக்கிறார்கள். நிச்சயமாக என்ன செய்வாங்க? அன்னைக்கு நம்ம வெக்கப்பட்டு போவோம். நாம் வெக்கப்படக்கூடாது. வற்றிப்போம். ஆழத்தில் இருக்கிறது. ஆழத்தில் என்ன இருக்கிறது? அதை நம்ம தொடர்ச்சியா நாம் பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணுவதற்கு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். நான் யார் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன்? நான் உன்னை எதுக்கு கொண்டு வந்தேன்? அடைக்கலத்திற்குள்ள பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நான் கொண்டு வந்தேன். நீ யாரா இருக்கணும்? ஒரு ஷோல்டரா இருக்கும்படி நான் கொண்டு வந்தேன். ஐக்கியமா இருக்கும்படி உன்னை கொண்டு வந்தேன். உயர்ந்த மலையில நீ இருக்கணும் நான் கொண்டு வந்தேன். நீ அரணா கோட்டையா இருக்கணும் நான் கொண்டு வந்தேன். ஆனா நீங்களும் நானும் செய்யாத பொழுது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகிறது என்றால் கோரேசுக்கு போகிறது. கோரேசை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ண என்ன நடக்கும்? அந்த அபிஷேகத்தை எத்தனை பேர் ருசி பார்க்காம இருக்கிறோம்? நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று நாம் பார்க்கிறோமே. எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? எதுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரு? கர்த்தருடைய நாள் அந்த உணர்வு இருக்கிறதா? கர்த்தருடைய நாளிலே நமக்கு அந்த தொழுகைக்குரிய பயம் இருக்கிறதா? பக்தி இருக்கிறதா? திங்கட்கிழமை வந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, எந்த நாள் வந்தாலும் நாம் இன்னும் அதிகமாய் சார்ந்திருக்க வேண்டும். அங்க என்ன நடக்குது பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி, ராஜாவுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி. கோரேசுடைய இடைக்கட்டுனா என்னது? பெல்ட். அந்த நாடா அதை அவிழ்க்கிறதுக்கு யார் வச்சிருக்கிறாராம்? ஆனா நாம என்ன இருக்கிறோம்? மேலான ஸ்தலத்துல இருக்கிறோமா? உயர்ந்த மலையில இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறோமானா இல்ல. எப்படி இருக்கிறோம்? இல்ல, நாங்க இப்படியே இருக்கிறோம். இது போதும், பரிசுத்தம்லாம் இருக்கட்டும், தினமும் ஜபமா, ஊழியமா, பைபிள்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம்? படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, நாம செய்யாத பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நீ என்னுடைய தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆனா இந்த ஜனங்க ஆண்டவரை என்னை மறந்தார், ஆண்டவரை என்னை மறந்தால் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க, அவன் வந்துட்டாலே என்ன செய்யணும்? வாசல்லாம் நம்மெல்லாம் கேட்கிற இடத்துல கிடைக்குமா பணம்? பணம் எங்கேயா கேட்டா கிடைக்குதா? போற இடம் சக்சஸ் ஆகுதா? போற இடம் தடையா இருக்குது சொல்லுவோம் இல்லையா? ஒரே தடை, வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை இல்லை. என்னைக்குதான் வேலை இருக்குதுன்னு தெரியல. வேலையே இல்லை, ஒரே பிரச்சனையாகுது, ஒரே கஷ்டமா இருக்குது. இல்லை, நாம அடைக்கல நாதற்குள்ளாக இருந்தால் அந்த உயர்ந்த மலையிலே, அந்த மேலான ஸ்தலத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு போய் அவர் வைப்பார் என்பது சந்தேகம் இல்லை. ராமோத் இப்பொழுது அவனுக்கு வாசல்கள் பூட்டப்படல. அந்த கோரேஸ் வந்துட்டாலே வாசல்கள் திறப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது. இப்பொழுது தேவன் அவனுடைய வலது கையை பிடிச்சிட்டார்.
தேவனை யாருடைய வலது கையை பிடிச்சிட்டாரு? கோரேசனுடைய வலது கையை பிடிச்சிட்டார். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களை பிடிப்பதற்கு நாம் எத்தனை பேர் வலது கரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் வாயாலே சொல்லுகிறோம்? எத்தனை பேர் வாகனங்களை பயன்படுத்துகிறோம்? எத்தனை பேர் கால்களில் நடந்து சொல்லுகிறோம்? வாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டே நம்முடைய வாய் தான். அந்த மக்களோடு கூட நம்ம பேசுவதுக்கு எது ஊமை கிடையாது. நம்ம பாட்டெல்லாம் பாடுறதே கிடையாது. யாருக்கு ஆராதனை செய்யணும்? யார் எந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? 6வது பட்டணமாகிய அந்த இடத்திலே கோரேசுக்கு சொல்லும் பொழுது, நான் முன்னே போய் கோணலானது என்ன செய்கிறேன் என்றால் செவ்வையாக்குறேன். கோணலா கிடக்குது, பிள்ளைங்க கோணலா கிடக்குது, குடும்பம் கோணலா கிடக்குது, அது கோணலா கிடக்குது, இது கோணலா கிடக்கும் போது அந்த கோணலெல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் செவ்வையாக்குகிறார். கீழே சொல்கிறார், உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல் இருக்கக்கூடிய புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தெரிப்பித்தேன். நீ என்ன அறியல, ஆனாலும் வலது கையை பிடிச்சிட்டம்பா. எவ்வளவு மகா பெரிய தேவன். மேலான இடத்துல இருக்கிறோமா? 6வது ஒரு காரியமாக பாஷானிலே மனேசா கோத்திரத்தை சேர்ந்த கோலோனையும் நியமித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கோலோன் என்பதற்கு என்ன அர்த்தம் இருந்தால் சந்தோஷம். அவர் அடுத்தது என்ன தர்றாரு நமக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தா என்ன கொடுப்பாரு? சண்டை கொடுப்பாரு. பாட்டு கூட போடும் சின்ன குழந்தைங்க, இயேசு கிறிஸ்து வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷமே சந்தோஷமே, சமாதானமே சமாதானமே. சந்தோஷம் எங்க இருக்குது? டெரிக் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? வடச்சேரி அங்க மார்க்கெட்ல கிடைக்குமா? இல்ல ஒடுகுனிச்சேரில் கிடைக்குமா? அப்டா மார்க்கெட்ல கிடைக்குமா? நீங்களும் நானும் உணர வேண்டும். பாஷானிலே மனேசே கோத்திரத்தை சேர்ந்த கோலானை நியமித்தார்கள். அந்த கோலான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எப்படி இருங்க? வேதனையோடு இருங்க, துக்கத்தோடு இருங்க, போராட்டத்தோடு இருங்க, கண்ணீரோடு இருங்க, அடிதடியோடு இருங்க அப்படின்னு எழுதியிருக்குது. எப்படி என்னன்னு சொல்லப்பட்டது? அப்ப சந்தோஷம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்கு சிறந்த சேவையை செய்யணும் இல்லையா? கிறிஸ்துவனுடைய வேலையை செய்யணும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப சந்தோஷத்தை தருகிறார். அப்ப இந்த 6 காரியங்கள் அடைக்கல பட்டணத்தில் வைத்திருக்கிறார். அப்ப அடைக்கல நாதராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமா இருங்க, ஒரு தோள்பட்டையாய், அதாவது நல்ல ஒரு இணைந்து இருங்க, இயேசுவோடு கூட ஐக்கியமா இருங்க, கோட்டையாக, அரணாக, தஞ்சமாக, பாதுகாப்பா இருங்க இல்லையா? அடுத்ததாக ராமோத் என்பதற்கு மேலான ஸ்தலம். கோரிஸ் நாம செய்யாத பொழுது எத்தனையோ கோரிஸ், எத்தனையோ தாய், எத்தனையோ தகப்பன், எத்தனையோ சகோதரன், எத்தனையோ சகோதரி வெளியே இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கே சத்தியம் கேட்க வேண்டிய காலத்துல உட்காந்துருக்கிறோம். எனக்கு இன்னும் சத்தியத்தை தாங்க ஐயா, நான் இன்னும் பாவி ஐயா, நான் இன்னும் பாவியாயின்னு இன்னும் கதறிட்டு இருக்கோம். இல்ல, இது போதாது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த உயர்ந்த வாசஸ்தலத்தையும் அந்த உயர்ந்த மலையும் அந்த மேலான ஸ்தலத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். இந்த 6 காரியத்தை உள்ளே இருக்கும் என்றால் நீங்க இந்த அடைக்கலத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு யார் என்ன பிரச்சனை பண்றாங்களோ, உங்களுக்கு யார் என்ன இது பண்ணாங்களோ அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தமாய் இருங்கள், தோள்பட்டையாக இருங்கள், தேவனோடு கூட ஐக்கியமாய் இருங்கள். தேவன் மாத்திரம்தான் நம்முடைய அரண், அவர் மட்டும்தான் நம்முடைய கோட்டை, அவர் மட்டும்தான் நம்முடைய அடைக்கலம், அவர் மட்டும்தான் நம்முடைய தஞ்சம் என்று அவரை சார்ந்திருங்கள். தொடர்ந்து அவரோடு கூட அந்த மேலான ஸ்தலங்கள், என் பிள்ளைங்கள், என்னுடைய தலைமுறை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, என்னுடைய குடும்பத்தினுடைய வேலை காரியங்கள், நான் என்ன திட்டம் வச்சிருக்கிறோம் அந்த திட்டத்தோடு கூட அவருடைய சித்தமும் செயல்பட வேண்டும் என்று நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால்
சந்தோஷமாக இருக்கும். இது இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இதை இவங்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லை. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்ன செய்துட்டார் என்றால் ஆசீர்வதித்து கொடுத்து விட்டார். உனக்கு வீடு வேணுமா, இடம் வேணுமா, என்னன்னு உனக்கு வேணும், உனக்கு சௌக்கியமா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, நீடித்த ஆயுசு நாட்களோடு இருக்கணுமா, உனக்கு பிரச்சனை வந்தா அது முறியடிக்கணுமா, அவர் எல்லாமே அவர் இருக்கிறார். அவர் மட்டும் பிடிச்சிட்டா போதும். யாரு? அடைக்கல பட்டணத்துக்கு ஓட வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 6 பட்டணம் சொன்னேனே, இந்த 6 பட்டணத்துக்கு இங்கே தான் இருக்குது, இந்த பூமியில தான் இருக்குது. இதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுத்து இங்கிருந்து டூரிஸ்ட் விசால போய் அங்க போய் பார்க்கறதல்ல. நாம் இருக்கக்கூடிய குடிசையா இருந்தாலும், வனாந்தரமா இடமா இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைன்னு இருந்தாலும், வாடகை வீட்டிலே இருந்தாலும், சொந்த வீட்டிலே இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் முழுமையா நீங்க அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 6 காரியம் இருக்கணும். இந்த சொன்ன 6 காரியம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ, அடைக்கல பட்டணம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார்.